அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தோடு போய் விஜய் முன்னாடி நின்று தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். தாவேக்காவினர்லாம் பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. பாருங்க, எங்க கட்சிக்கு வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்ந்திருக்காரு. இனிமே நாங்கள் வெற்றியடை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அருண்ராஜ் அவர்கள்ட்ட ஆதவர்ஜன் எல்லாருமே வந்து பெரிய அளவில் கொண்டாட்டமாக ப்ரெஸ் மீட் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சு. ஆனால் உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்களினுடைய இந்த வருகை அப்படிங்கிறது தாவேக்காவோட இணைஞ்சது அப்படிங்கிறது தாவேக்காவிற்கு எந்த அளவில் சாதக பாதகங்களை ஏற்படுத்தும். பிற கட்சிகள், இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதகமான சூழல் உருவாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வந்து விரிவாக பேசுவோம். முதல்ல நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1972 அதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர். எம்ஜிஆரினுடைய விசுவாசி என்று அறியப்பட்டவர். அப்புறம் ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு சொல்லி 2 அணியும் அதிமுக பிரியும் போதும் ஜெயலலிதா அவர்களிடம் இருந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் போட்டியிட்ட தேர்தல்களில் கிட்டத்தட்ட 9 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஒரே ஒரு முறை தான் தோல்வி, 1996 மட்டும்தான். மற்ற எல்லாத்துலேயுமே வெற்றி. அதுலேயும் 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு முறை சத்தியமங்கலம். ஸோ அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற தொகுதியில் கிட்டத்தட்ட இத்தனை முறை வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த மக்கள் கிட்ட இப்போ வரைக்குமே அவருக்கு வந்து ஒரு ஆதரவு தளம் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தாவேக்காவில் இணைவதால் அவருக்கு வந்து அரசியல் களத்தில் வாக்கு வங்கி அடிப்படையில் ஒரு பெரிய சாதகமான சூழல் இருக்கும் அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டாலும் நமக்கு இங்கே சில கேள்விகள்லாம் வருது. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம செங்கோட்டையன் அவர்கள் விஜயை பார்த்துட்டு பேட்டி கொடுக்க உட்கார்றாரு. பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சில விஷயங்களை சொல்கிறார் இல்லையா. நான் எதுக்காக வந்து வந்தேன் அப்படின்னா, நான் வந்து எடப்பாடி கிட்ட ரொம்ப நேரம் வந்து போராடி பார்த்தேன், கட்சியை எவ்வளோ நம்ம இணைக்கலாம், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னையவே வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து தூக்கிட்டாருங்க அந்த மனுஷன். நீங்கள் நல்லா பாருங்கள், நான் வந்து எத்தனை வருஷம் கட்சியில் இருந்திருக்கேன், இருக்கிறதுலே சீனியர் உறுப்பினர் நான் தான். என்னோட அந்த 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையெல்லாம் தவிடுபடியாகிற மாதிரி பதவியிலேருந்து என்னை நீக்கிட்டாங்க, கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க, எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க அப்படின்னு அவருடைய பிரச்சனையை வந்து முதல்ல புலம்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மாற்று அரசியல் வந்து உண்டாக்க போகிறோம். 50 ஆண்டு காலமாக வந்து திமுக மாறி மாறி ஆண்டுட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை, புரட்சிகரமான அரசியலை விஜயோட தலைமையில் உண்டு பண்ண போகிறோம்னு சொல்லி பேசுகிறார். சரி, விஜயோடைய தலைமையாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க, எதுக்கு நீங்கள் விஜய் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் டிவியில் போடுறீங்க, விஜயை பார்த்தாலே 1 கோடி மக்கள் டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி 10 ரிப்போர்ட்டரை வச்சு 10 கேமரா வச்சு நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க. அத்தனை சேனலும் விஜய் எப்போ வெளியே வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தமிழக மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குல்ல, அதனால் நாங்கள் வந்து விஜய் பின்னாடி நிற்கலாம் முடிவு பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி அவங்க அப்பா அம்மாவை சொல்கிறாங்க, அதனால் விஜய் வந்து ஜெயிப்பாருன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் வந்து விஜய் பின்னாடி வந்து நிற்கிறேன்னு சொல்லி அந்த பக்கம் விஜய் தாவேக்கு ஆதரவாக ஒரு கருத்தையும் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ இதை வந்து நாம் வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இவரோட பேச்சை கேட்கும்போது சில கேள்விகள்லாம் தோணுது. என்ன அப்படின்னா, மாற்று அரசியலை படைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் விஜய் பின்னாடி போனீங்களா, இல்லை எனக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைக்க முடியல, எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்க முடியல, இல்லை எடப்பாடி என்னோட வழிக்கு கொண்டு வர வைக்க முடியல அப்படின்றதுக்காக நீங்கள் தாவேக்கால போனீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் இப்போ டிவிக்கில் மட்டும்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நீங்கள் ஆதவர்ஜனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருமாவளவர் நான் சொல்கிறது எதுவும் கேட்கல, திருமாவர்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி அரசியல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு வெளியே வந்திருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி திமுகலேயே வந்து ஒரு வேலை பார்த்துருப்பார். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக அவர் சொன்ன அந்த ஒரே கட்சி திமுக மாறி மாறி வந்துட்டாங்கன்னு சொன்னார்ல, இவருமே 2017 எடப்பாடி ஆட்சி அமைக்கும் போது கூட கல்வித்துறை அமைச்சராக இருந்து இப்போ வெளியே வந்தவர் தான். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த மாற்று சிந்தனை ஏன் வருதுன்னு பார்க்கும்போது அவருக்கு ஆப்ஷன் இல்லை. அவர் வந்து அதிமுகவில் திருப்பி போயிட்டு சேர முடியாது, பிஜேபியை நம்பி தான் அங்கேருந்து வெளியே வந்தாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டெல்லிக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டார். ஆனால் அங்கேயுமே வந்து இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டதுனால இவரோட லாபி வந்து அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை, அப்படியே வந்து டிவிக்கே பக்கம். இதுதான் வந்து வெளிப்படையாக இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து மாற்றுன்னு சொல்லி பேசுறது இருக்குல்ல, நாங்கள் வந்து அரசியல் புரட்சி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பாக்கெட்டில் ஜெயலலிதா அவர்களோட படத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நாங்கள் மாற்று அரசியல் எப்படி பேச முடியும்? 2016 தேர்தலில் முதற்கொண்டு அம்மையார் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு மாற்று அரசியல். இப்போ எடப்பாடி ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி பண்ணார் இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு மோசமான ஆட்சியாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? இதில் அவருக்கு வந்து ஒரு சில முக்கியமான பொறுப்புகளையும் கொடுத்துருக்காங்க. தாவேக்கால சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு உறுப்பினர்கள்னு ஒன்று போட்டாங்க. அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இப்போ செங்கோட்டையனை வந்து அமர்த்தியிருக்காங்க. ஏற்கனவே அதிமுகவில் அமைப்பு செயலாளர் இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள். அப்போ இவருக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளராக பதவியும் கொடுத்துருக்காங்க. நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கோவை போன்ற மாவட்டங்களுக்கு இவர் தான் இப்போது தாவேக்காவின் அமைப்பு செயலாளர். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கட்சியில் என்னென்ன ரிஃபார்ம்லாம் கொண்டு வர போகிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு அதிமுகவினுடைய ஒரு பழுத்த தலைவர் தாவேக்கால வந்துட்டார். இப்போ தாவேக்கால இருந்து அவரை வரவேற்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா,
நாங்கள் வந்து எம்ஜிஆர் எப்படி வந்து ஆட்சி அமைத்தாரோ அதை போல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க போகிறோம், அதுக்கு இதுதான் வந்து சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. குறிப்பாக அவர்கள் சொல்கிறதுங்கிறது இவர் வந்து ரொம்ப தூய்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரியும், இவர் வந்து ரொம்ப சரியான பாதையில் பயணித்து இப்போ வந்து அவர் அதிமுகலேருந்து வெளியே வந்துட்டாரு, நாங்கள் வந்து ஒரு உள்ளே எடுத்துக்கிறோங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர்கள் சரியான கேள்வி, ஒரு தெளிவான கேள்வி வந்து கேட்டாருங்க அந்த இடத்துல. அதாவது, ஐயா நீங்கள் வந்து மாற்று அரசியல்னு சொல்கிறீங்க, எதிலிருந்து மாற்று அரசியல்? இப்போது தமிழ்நாட்டை வந்து திமுக ஆட்சி செய்த ஆண்டுகளை கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் அதிமுக ஆட்சி செய்த ஆண்டுகளை கணக்கெடுத்து பார்த்தோம்னா அதிமுக தான் அதிகம், எம்ஜிஆர் ஜெயலலிதா தமிழ்நாடு ஆண்டது தான் அதிகம். அப்போது அதுதான் உங்களுக்கு வந்து சிக்கலான அரசியல், ஊழல் சார்ந்த அரசியல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாக்கெட்டை ஜெயலலிதா படத்தை போட்டு மாற்று அரசியல் பேசுகிறீங்களே நியாயமா அப்படின்னு நேரடியாக கேட்டாருங்க. அதற்கு வந்து செங்கோட்டையன் சொன்ன பதில் என்னன்னா, ஐயா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் நல்ல ஆட்சி தான் இருந்துச்சு, நான் வந்து மாற்றி பேசுகிறவ இல்லை, ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் தூய்மையான புனிதமான ஆட்சி இருந்துச்சு, எப்போ வந்து எடப்பாடி வந்தாரோ அப்போ தான் மொத்தமாக நாசமாக போச்சு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. நமக்கு என்ன கேள்வினா, எடப்பா அப்படி புனிதமற்ற மோசமான ஆட்சியில் தான் நீங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தீங்கன்றது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் கட்சியிலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் எடப்பாடியினுடைய ஆட்சி காலம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால் நான் அதிருப்தியில் இருக்கேன்லாம் சொல்லவே இல்லை. கட்சியை ஒருங்கிணைக்க முடியல, நமக்கு வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்குது, அப்போ வெற்றி பெறணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கட்சி மாறி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. சொல்லப்போனால் நீங்கள் அதிமுக ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிறது உங்கள் கோரிக்கையாக வச்சிங்க, அது முடியலை அப்படிங்கும்போது கட்சியிலேருந்து வெளியே வர்றீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் மக்களை முட்டலாக்க கூடாதுல்ல, நான் வந்து ஒரு மாற்று அரசியலுக்காக நான் தாவைகள் இணைஞ்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வந்து எனக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, எனக்கு இங்கே தான் வந்து டோர் ஓப்பன் ஆகிருக்கு, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகணும். இதில் இன்னொரு விஷயமும் வந்து எனக்கு தாவைக்காவை பற்றி கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போது தாவைக்கா இந்த அரசியல் களத்துக்கு வரும்போது சொன்ன விஷயம் என்ன, நான் வந்து மாற்று அரசியல் வந்து கட்டமைக்க போகிறோம், இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எந்த கட்சி மாதிரி இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு அரசியல், ஒரு பக்கா மாஸ் கட்சியாக நாங்கள் இருக்க போகிறோங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நமக்கு கமல்ஹாசன் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி, அவர் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது இப்படி தான் இருக்கும், சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா களம் வந்து எப்படி இருக்கும், அவர்கள் எந்த நோக்கத்தில் பயணிக்கிறாங்க, எப்போ வந்து தடமாறுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அதனாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விஜய்க்கு வந்து எதிர்பார்ப்பு வைக்கல, இருந்தாலும் வரவேற்றோம், ஓகே வரட்டும், திமுக அதிமுக மாதிரி இல்லாமல் ஒரு புது அரசியல் பண்ணால் வரவேற்கலான்ற மனநிலை இருந்துச்சு. ஆனால் இவர்கள் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாதிரிங்கிறத விட அப்படியே அதே அரசியலை பண்ணுறாங்களோன்ற ஒரு பார்வை இருக்குது. குறிப்பாக வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை இவர்கள் புகழ்ந்து பேசுகிற இடத்திற்கு தள்ளப்படும் போதே நீங்கள் வந்து மாற்று அப்படிங்கிற விஷயத்த பேசுகிற இடத்த தவிர்த்துட்டீங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இல்லவே இல்லை, நீங்கள் கான்டெஸ்ட்லேயே இல்லை, மாற்று அரசியல் அப்படிங்கிற கான்டெஸ்ட்லேயே நீங்கள் இல்லை, நீங்கள் வெளியே போயிட்டீங்க அதிலிருந்து. இப்போ அந்த இடம் தான் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு வாய்ப்பாக நான் வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்குறேன். ஏன்னா அவர்கள் தொடர்ச்சியாக ஒரே கருத்தில் நிற்கிறாங்க. அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி நாங்கள் கொடுப்போம்னு எங்கேயுமே பேசலை, ஜெயலலிதா அவருடைய ஆட்சி நாங்கள் கொடுப்போம்னு பேசலை, கலைஞர் கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம் அவர்கள் எங்கேயுமே பேசவே இல்லை. அவர்கள் அதிகபட்சமாக எடுத்துக்கிறது காமராஜர் ஆட்சி, அதை விடையும் சிறப்பான ஆட்சி கொடுப்போம்னு சொல்கிறாங்களே தவிர நாங்கள் காமராஜர் ஆட்சியிலேயுமே சில குறைகளை சுட்டிக்காட்டி தான் பண்ணுறாங்க. அப்போ அதுதானே வந்து மாற்று அரசியலாக இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு எம்ஜிஆர் ரசிகர்களோட ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் போல் நாங்கள் ஆட்சி செய்வோம், எம்ஜிஆர் போல் எங்கள் தலைவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இப்போ வைக்க முடியும்ல. அப்போ நீங்கள் மாற்றுங்கிற இடத்துல வரமாட்டீங்க, நீங்கள் மற்றும் ஒரு கட்சி, அவ்வளோதான். இப்போ எப்படி வந்து அதிமுக திமுக இருக்கோ அது மாதிரி மற்றும் ஒரு கட்சி, அங்கிருந்து நிர்வாகிகளை நீங்கள் அப்படியே தூக்கிட்டீங்க வரீங்கல்ல. இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா, இப்போ நாளைக்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் காலை எழுந்தவுடன் ஒரு முடிவு எடுக்கிறார், இன்னையிலிருந்து நம்ம வந்து கமிஷன் வாங்கக்கூடாது, ஊழல் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, நம்ம நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருக்கும் இதே நம்ம ஒரு ஆணையாக பிறப்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரே நாள் இரவில் ஸ்டாலின் மாறினாலும் அந்த கட்சியை மாற்ற முடியுமானா முடியாது. காரணம் என்னன்னா கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது இந்த கமிஷன் கரப்ஷன் மூலமாக ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணி எழுப்பியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் திமுகவில் வந்து இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரியை ஒரு நிறுவனத்தை வந்து மிரட்டக்கூடிய ஆடியோ நம்ம கேட்டிருப்போம், மாரிதாஸ் அவர்களோட வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போது ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகி கூட அதிகாரத்தை எந்த அளவுக்கு வந்து தவறாக பயன்படுத்துறாங்க, எப்படி வந்து அவர்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்த்து புரிந்து கொள்ள முடியுது. இது ஸ்டாலின் நினைத்தாலும் தடுக்க முடியாது, ஏன்னா இப்படிதான் அந்த இயக்கமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இயக்கத்தை வந்து நீங்க தூய்மையா கட்டமைக்கணும்னா நீங்க கீழே இருந்தே நீங்க சரியான முறையில் போகணும் இல்லையா. நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிங்க, அதில் ஒரு வட்டச்செயலாளர் போடும்போதே நீங்கள் சரியான முறையில் போட்டு அவர்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு வரணும். அப்போ தான் உங்களால் தூய ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு கட்சி தொடங்கிட்டீங்க, நமக்கு ஒரு ஃபேம் இருக்குது, நமக்கு ஒரு பிம்பம் இருக்குது, அப்போ அதை வச்சு நம்ம வந்து ஏற்கனவே ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாற்று அரசியலை பண்ண முடியாது. இப்போ பேர் வேணால் அப்போ அதிமுகன்றது இருக்கும், இப்போ தாவேக்கான் இருக்கும், ஆனால் அரசியல் ரெண்டு ஒன்றா தானே இருக்கும். இன்னும் ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வி கேட்போம், தாவேக்கா தொண்டர்கள்கிட்ட நான் இதை கேட்குறேன்.
இப்போ 9 முறை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வந்து வெற்றி பெற்றார் இல்லையா செங்கோட்டையன் அவர்கள், 8 முறை வெற்றி பெற்றார் இல்லையா. இப்போ அந்த தொகுதியில் வாக்குக்கு 1 பைசா கொடுக்காமல் ஜெயிச்சிருப்பாரா? அவர் நல்லது பண்ணியிருப்பாரா இல்லையா, மக்களோட ஆதரவு இருக்கா இல்லையா, அதெல்லாம் தனி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வரும்பொழுது அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுவாங்க, மாற்று கருத்தே இல்லை. விஜயோட ரசிகர்கள் வந்து எங்கள் அண்ணன் விஜய்க்கு நான் போடுறேன்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனால் இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நின்று வென்ற செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் சொன்ன அந்த மாற்று அரசியல் தத்துவத்தை ஏற்று இத்தனை ஆண்டுகள் அரசியல் பயணிச்சாரா? அவர் அமைச்சராக இருக்கும் போதும் சரி, எம்எல்ஏவாக இப்போ இருந்துட்டு இருக்காரு இல்லையா, இப்போ இல்லை, நேற்று ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ இத்தனை நாளும் இருந்தார் இல்லையா, அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கரப்ஷன் காசு, இந்த லஞ்சம், இது எதுலேயுமே வந்து பண்ணாமல் தேர்தலுக்கு வந்து பணம் கொடுத்தாரா? அவருடைய இந்த இத்தனை நாள் சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொழிலிருந்து வந்ததா, இந்த அரசியலிருந்து வந்தது கிடையாதா? அப்போ ஒரு கரப்டான ஒரு நபரை இந்த ஒரு சமயம் பார்த்து கட்சியில் சேர்த்துக்கிறது மூலமாக உங்களுக்கு அரசியல் வெற்றி கிடைக்கலாம். அது வந்து ஒரு தற்காலிக வெற்றியாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த மாற்று அரசியல் ஒரு புரட்சிகரமான வெற்றியாக இருக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இதுதான், இது அடிப்படையில் வந்து இந்த விஷயம் தான் நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறோம். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மூத்த அமைச்சர்கள் வந்து அதிமுகலேருந்து வரலாம், இல்லை வேறு சில கட்சிகள்லேருந்து கூட முக்கிய நிர்வாகிகள் வரலாம். அதன் மூலமாக வாக்கு வங்கி நிச்சயமாக அதிகரிக்கலாம், மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ரீஜனல் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, அவங்க அந்த ஏரியாவில் வந்து ரொம்பவே வந்து அவர்கள் வலுவாக இருப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த மக்கள் எல்லாருக்குமே அவர் தெரியும், வாக்குகள் கூட விழும். அந்த வாக்குகள் விஜயோட டார்கெட்டாக தான் நம்ம கேட்குறோம். எப்படியாவது எங்கள் விஜய் ஜெயிச்சு மேலே போயிட்டாருன்னா ஒட்டுமொத்தமாக மாற்றிடுவாருன்னு நினச்சிங்கன்னா, அடிப்படையை வந்து தப்பாக கட்டமைச்சிட்டு நீங்கள் மேலே போய் நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிடுவோன்னு நினச்சிங்கன்னா அந்த அளவிற்கு அரசியல் தெரியாத நபர்களாக இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் சொல்ல முடியுது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அடுத்து முக்கியமான இடம், நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ஒரு வாய்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இந்த தளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் எப்படி இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி அரசியல் பண்ணாலே போதும், அவருக்கான இடம் வந்து இதே மாதிரி போயிட்டுருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்து வருது. காரணம் என்னென்னா, சீமானுக்குடைய இடம் தான் விஜய் வந்து வர்றாரு, ஆனால் விஜய்க்கு அதிகமான ஒரு ஃபேம் இருக்குது. அப்போ அவருக்கான வாக்கு வங்கி ரொம்ப அதிகமாயிரும். சீமானால் செய்ய முடியாத விஜய் வந்து பண்ணிடுவார். சீமான் சரியாக தாங்க பேசுகிறாரு, ஆனால் சீமான் ஜெயிக்க மாட்டார். விஜய் வந்து சரியாக தான் பண்ணுவார், விஜய் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு இல்லையா. விஜய் எதுவும் பேசுகிறதுனால தான் நான் பண்ணுவாருங்கிறேன். அப்புறம் சரியாக பேசுகிறதுனாலுமே விஜய் நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பி ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும்போது, சீமானால் செய்ய முடியாத விஜய் பண்ணிடுவாருன்னு சொல்லி இத்தனை நாளாக பேசிக்கிட்டு இருந்த நபர்கள்கிட்ட இதற்கப்புறம் அந்த மாற்று அரசியலுக்கான அந்த ஒரு தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் வந்து அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒன்று சேர்த்துட்டு நாங்கள் வந்து புரட்சி பண்ண போகிறோன்னா எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ புசியானந்த் வந்துட்டு இப்போ வந்து பேசிகிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் வந்து செங்கோட்டையன் அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதிமுகலேருந்து பல நபர்களை செங்கோட்டையன் உள்ளே எடுத்து கொண்டு வருவார். அப்போ நீங்கள் வந்து ஒரு பாரம்பரிய கட்சி எப்படி வந்து திமுக அதிமுக இருந்துச்சோ ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டியாக நீங்கள் மாறி போயிடுவீங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இதுக்கப்புறம் உங்களால் இயங்குவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே போகும். இன்னும் கிட்ட போக போக இவரே ஏடிஎம்கேலேருந்து பல பேரை கூட்டு வருவார். இப்போ கூட பாண்டிச்சேரியிலேருந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தான் சுவாமிநாதன் அவர்களும் தாவிக நேரதாக சொல்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து பிஜேபி அதிமுக திமுக இருந்து கூட நீங்கள் ஆட்களை இணைத்து தேர்தல் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் மக்களிடம் கட்சி தொடங்கும் போது சொன்ன அந்த ஒரு புரட்சி, நாங்கள் ஒரு மாற்று அப்படிங்கிற இடத்தை இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் அதில் உறுதியாக நிற்கலை. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது 2026 தேர்தலையும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி.